Umar Mukhtar அது ஒரு போல காலையிலே கடைசி வரைக்கும். இப்பொழுது மிக முக்கியமான 2 நிகழ்வுகளை நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். திரு ஷாமலையா அவர்களும் என்னைய தலைவர்களும் உடனிருக்கும்படி கேட்டுக்கொள்வதற்கு முன்னால் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தினை அதற்கு முன்னால் உண்மையில் ஒரு பெரிய ஆளுமையை தமிழ் சமூகம் போற்ற மறந்திருக்கிறது. மதுரையை சார்ந்த ஆளுமை. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நமக்கு இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 4ஆம் சங்கத்தினை பாண்டித்துறை தேவர் என்ற பேராளுமை மதுரையை உயர்த்தி பார்த்தார்கள். 20 ஆண்டு காலம் அவர் பெருமுயற்சி செய்தார். 1 வைகாசி மாதம் சென்னையில் கூடிய மாகாண அரசியல் மாநாட்டில் சங்கம் 4 என்ற அமைப்பை நிறுவனம் தனது திட்டத்தை முன்வைத்து இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று அழகாக புதவலர்களும் இதே மாமதுரையில் கூடி வளர்த்த வழிவரம்புக்கு சொந்தமானவர் இதை பாடித்து வைக்கிறோம். கடந்த நூற்றாண்டில் நாம் புகழ வேண்டிய கதாநாயகர் ராமநாதபுரம் அரசுக்கு அமைச்சராக இருந்த திரு பொன்னுசாமி தேவரின் அருந்தாவுப்புதங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பாலகண்டத்தில் நகரத்தில் தமிழராக இருக்கிறது. தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுத்தந்த பெரும் துணையாக இருந்தது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தமிழ்நாடு வர்த்தக சங்கம். அதை மிகப்பெரிய கரவொலியோடு இந்த அவை அங்கீகரித்து ஆக வேண்டும். தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். மாமதுரையினுடைய தலைவர்கள் பதஞ்சலி சரவணன் அவர்கள், திரு பெரிஸ் மகேந்திரவேல் அவர்கள் இருவரும் பணிகளில் ஆங்காங்கே இருப்பார்கள். எங்கிருந்தாலும் அவர்களையும் இந்த முக்கியமான அமர்வுக்கு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைத்துக் கொண்டு 4ஆம் தமிழ்ச்சங்கம் தந்த பேராளுமை பாண்டித்துறை தேவரவர்களுடைய திருப்படத்தை திறப்பதற்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.ஆசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறை மதியழகன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திருக்குறளும் தொல்காப்பியம் இல்லை என்றால் 20-21ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுச்சியே நடந்திருக்கார். இவை அனைத்துமே 3ஆம் தமிழ்ச்சங்கம் நமக்கு தந்த சொத்துக்கள். ஆனால் அதை தொடங்கி வைத்த மன்னர் யார் என்பதை பற்றிய தேடலும் இல்லை. அதை பற்றிய உரையாடல் வந்த பிறகு ஒரு முகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் யாருக்கும் இல்லை. அந்த வேலை பொதுவாகவே தமிழ் ஆளுமைகளை மட்டம் தட்டுகின்ற ஒரு போக்கு பல காலமாகவே இங்கு இருந்தால் வருகிறது என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. எனவேதான் நமது அமைப்பு முயற்சி எடுத்து திருமுருகன் திருமாறன் என்கின்ற அந்த மாமன்னர் அவரை ஒரு அடையாளப்படுத்த வேண்டும். எப்படி அடையாளப்படுத்துவது என்று தேடிய போது நம்ம கீழடியில் கிடைச்ச எலும்புகளை வச்சு அந்த காலத்துல மனிதனுடைய முகம் எப்படி இருந்திருக்கும், அந்த முகம் ஒரு மன்னராக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்க கூடும் என்று கீழடியின் எலும்புகளை கொண்டுதான் இந்த வடிவம், இந்த திருவுருவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் கரவொலி எழுப்பி பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை செய்து தந்தவர்கள் அரசுடன் தொடர்புடையவர்கள். எனவே அவர்களை சொல்லவில்லை, ஏனென்றால் அந்த அரசு அனுமதி அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். அதனால் இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் வரலாறு எழுதும் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்தி அவர் 2ஆம் சங்கத்தையும் முடித்து வைத்தவர். கபாலபுரத்தில் முடித்து வைத்து ஆடி பேரலையில் சிக்கியதால் ஒரு கால் போய் உடல் திருமாறன் என்று அறியப்பட்டு அந்த முடம் என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துவிட்டு 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றபடி முடம் என்பதை எடுத்துவிட்டு திருமாறன் மாமன்னர் திருமாறன் என்று மட்டும் நாம் தமிழ் உலகிற்கு அறிவிக்க இருக்கின்றோம்.
அந்த திருமாறன் மன்னன் அவர்களை அரங்கிற்கு அறிமுகப்படுத்தும்படி வழக்கறிஞர் கனிமொழி மதியவர்களை கேட்கின்றோம். இறை மதியழகன் அவர்களும் மேடைக்கு வரும்படி சக்திவேல் பிரதர் நீங்கள் கிருஷ்ணன் எல்லாருக்கும் சேர்ப்போம். 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டு காலப்பரப்பில் தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்த மாபெரும் சமூக நீதி மற்றும் தமிழ் மொழி இறையெழுச்சிக்கு அடித்தளமாக பல காரணிகள் அமைந்தன. அவற்றுள் மிக முக்கியமான உரமாக அமைந்தவை கடைச்சங்கம் என அறியப்படும் 3ஆம் தமிழ்ச்சங்க காலத்தின் நூல்கள். அகநானூறு, புறநானூறு, 10 பாட்டு, 8 தொகை, 18 கீழ்கிழக்கு நூல்கள் யாவும் மதுரையில் நடந்தேறிய 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் கொடைகள். இவற்றுள் தொல்காப்பியம், திருமந்திரம், திருக்குறள் மிக முக்கியமானவை. தமிழர் மரபுரிமை செதுக்கியதில் முக்கிய பங்காற்றிய 3ஆம் தமிழ்ச்சங்கத்தினை தொடங்கி வைத்த மாமன்னரை தமிழகம் அறிந்திருக்கவில்லை. ஓரல் ட்ரெடிஷன் என அறியப்படுகின்ற சொல்வழி மரபின் அடிப்படையில் இறையனார் கழவிகள் உரை அடிப்படையில் நின்று அம்மாமன்னர் திருமாறன் என்பவர் என நாம் அறிகிறோம். இவர் கபாடபுரத்தில் நடந்த 2ஆம் தமிழ்ச்சங்கத்தின் கடைசி மன்னர். பெரும் கடற்கோள் நிகழ்வில் கபாடபுரம் அழிந்த போது அவர் தப்பி வந்த நகர் மதுரை. அக்கடற்பயணத்தில் ஒரு காலை இழந்ததால் அவர் முடத்திருமாறன் என்ற குறிப்புகளில் அறியப்படுகிறார். அவர்தான் மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்திற்கான கால்கோள் தந்தவர். அவரது திருவுருவத்தினை அக்கால மனிதர்கள், அரசர்கள் எவ்வாறு இருந்திருப்பார்கள் என்பதை கீழடியில் கிடைத்த மனித எலும்பு துண்டுகள் மற்றும் தரவுகள் அடிப்படையில் வரையறுத்து தந்திருக்கிறது திரு சௌரிராஜன் தலைமையில் செயல்பட்ட இளம் வரை கலைஞர்கள் குழு. இதற்கான கருத்து முயற்சிகளை முன்வைத்தது தி ரைஸ் சீக்கர்ஸ் அமைப்புகள் மற்றும் இவற்றின் நிறுவனரான அருட்தந்தை தமிழ்நாயகம் ஜெயபிரஸ்கர் அவர்கள். வரைகலை மற்றும் வழிநடத்தும் குழுவில் திரு சௌரிராஜன் அவர்களுடன் இடம்பெற்ற ஜானகி, கிஷோர், தமிழரவி, கருணா, மதன் ஆகியோருக்கு நமது நன்றிகள். உலக தமிழர்கள் ஒன்று கூடி வந்திருக்கும் இடம் மாபெரும் சங்கம் 5 மாநாட்டில் தமிழுக்கு 3ஆம் சங்கம் தந்த மாமன்னன் திருமாறன் அவர்களின் திருப்படத்தை வெளியிடுவதில் சங்கம் 5 மாமதுரை மாநாடு பெருமை கொள்கிறது. உங்கள் அனைவரும் இது ஒரு மாபெரும் வரலாற்று தருணம். இந்த ஒரு வகையில் இந்த பெரும் பேரு நம் மாண்புமை திரு ஆசா அவர்களுக்கு கிடைக்கிறது. காரணம், மாமன்னன் திருமுருகன் 2ஆம் சங்கத்தை நிறைவு செய்து 3ஆம் சங்கத்தை தொடங்கியவர். அவருடைய திருப்படம் உலகிற்கே இப்பொழுதுதான் அறிமுகமாகிறது. அத்திருப்படத்தை திறந்து வைப்பவர் மாண்புமை திரு ஆசா அவர்கள். அனைத்து தலைவர்களும் அருகில் இணைந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மாமன்னர் திருமாறன் அவர்களை தமிழ் உலகிற்கு அறிமுகம் செய்வோம். இவையெல்லாம் எங்கிருந்து பாரதிதாசன் நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன ஆரம்பத்தில் தான். அப்ப அந்த எச்சங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த நால்வரோடும் பாரதிதாசனோடும் எல்லோரும் சேர்ந்து பார்க்கிறேன். அவர்கள் எல்லோரும் இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் வடிவத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால தமிழ் சமுதாயத்தின் நம்பிக்கையாக அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்கு அரசியல்வாதியாக நாங்கள் உங்களுக்கு உடன் இருக்கிறோம் என்கிற உறுதியை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல் வாழ்றாங்களே தவிர அரசியலின் துணையால் வாழவில்லை என்பது ஒரு பெரிய உண்மை. மன்னிக்கணும் அதை சொல்றதுக்காக. அரசியலை தாக்கு பிடிச்சுதான் வாழ்றாங்க. அந்த நிலை மாற வேண்டும். அரசியல் சமூகம் தொழில் சமூகத்திற்கு பெரும் துணையாக நிற்க வேண்டும். அதான் பொலிட்டிக்கல் எக்கானமி கரவொலி எழுப்பி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற. இரண்டாவது, இந்த அரங்கை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த பண்பாட்டு தேசியங்கிறது ரொம்ப முக்கியமான சொல். கல்ச்சுரல் சாவரனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொழியையும்
நிலத்தையும் இழந்து விட்டால் நாம் ஒரு இனமாக இருக்க மாட்டோம். உண்மையில் ஒரு நவீன நாடோடி இனமாகத்தான் நாம் ஆகி போவோம். எனவே ஒரு நாளும் மொழியையும் பண்பாட்டு அடிப்படைகளையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் குற்றாலத்திற்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் தமிழூர் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவுகின்றோம். எப்படி 2000 ஆண்டுகளாய் ஒரு திருச்சபையை பேணுவதற்கு ஆளணிகளை உருவாக்கி உலகெங்கும் ஊரங்கும் அனுப்பி ஒரு நிறுவனம் 2000 ஆண்டுகளுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நான் அதை அப்படியே தமிழுக்கு கடத்துகிறேன். தமிழுக்கும் அப்படி ஒரு மையம் வேண்டும், அப்படி ஒரு நிறுவனம் வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த மொழி அழியாமல், இந்த மரபுகள் அழியாமல் காக்கப்படுவதற்கு ஒரு பெரும் நிறுவனம் வேண்டும் என்பதனுடைய தொடக்கம் தான் தமிழூர் என்பதையும், அந்த தமிழூரை நாம் இங்கு அதிகாரப்பூர்வமாக கரவொலி எழுப்பி நிறைவு செய்துவிட்டு நாட்டிற்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் யாருக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கிறதே இல்லை, ஒரு மதிப்பாடை மட்டும் போர்த்தும்படி எங்கள் அன்பிற்குரிய சரவணன் சின்னப்பன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். All top circle delegates and the leaders can also please join. மல்லி அரங்குக்கு போங்க. ஏனையவர்கள் இதே அரங்கில் நெட்வொர்க் நடப்பது, கட்டமைக்கப்பட்ட நெட்வொர்க்கிங், வழிநடத்தப்படுகிற நெட்வொர்க்கிங், சும்மா ஃப்ரீ நெட்வொர்க்கிங், கட்டமைக்கப்பட்ட நெட்வொர்க்கிங். ஸோ ஒரு இடையில் ஆங்காங்க பேசிட்டு இருக்காம ஒரு ப்ரொடக்டிவா எல்லாரும் வந்து டாப் சர்க்கிள் எல்லாம் மல்லிகாவுக்கு போங்க, மற்றவங்க எல்லாம் இங்க நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம். இப்பொழுது தமிழறி வாழ்த்து பாடி இந்த ஒரு மகத்தான அரங்கை நிறைவு செய்வோம். நாம் பாட நீங்கள் திரும்பி பாடுவோம். பண்பரப்படுவது தமிழ். ஆன்லைன் மீட்டிங்ஸ்க்கு மலை சார்ந்த நீலமலை எடுத்துட்டேன் சார். அங்கே வந்துட்டு ஹால் கிட்ட bro கை கீழ இருக்கீங்க bro ப்ளீஸ் அண்ணா ஒரே பண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பண்ணுங்க. நல்லா இளைஞர்களா இருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக என்ன ஏன்னா நாங்கள் 2018 இருந்து ரைஸ்ல பயணிக்கிறதுனால எங்களுக்கு ஏற்பட்ட நன்மையை ஒரு சில நன்மையை சொல்றோம். எங்க கூடவே நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்க மைண்ட்ல வராது. அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிசினஸ் கார்டை வாங்கி அதில் நோட் பண்ணுவோம். நம்ம ஃபீல்டா வேற ஃபீல்டா. அதற்கு பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகேம்பாங்க. ஆமாம்மா உங்களுக்கு தெரியும், நம்ம பாதுகாப்பாங்க. அடுத்தது கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எனக்கும் அதே நானும் தான் பண்ணுவேன். அதற்கு பிறகு உங்களால் முடிஞ்சா இந்த அடுத்த 3 நாள்ல நீங்க ஒரு 10 பேரை டார்கெட் பண்ணி அவங்க கூட 1-to-1 பண்ணி அவங்க மூலமா உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், நீங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இந்த நெட்வொர்க்கு ரைஸ்ல எப்போதும் சொல்றதுதான் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ஃபவுண்டர் விஷனரி லீடர் அவர் சொல்றாரு, அறம் சார்ந்து தொழில் பண்ணுங்க,
இந்த ஒரே ஒரு அமைப்பு தான் உலகத்துல தொழிலை மட்டும் இல்லாம லாபத்தை மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஒரு அமைப்பு உலகத்துல இந்த ரைஸ் எழுமின் தான். 16 மாநாடு நடந்திருக்குன்னா சும்மா இல்லை. ஆகவே தயவு செய்து அங்கங்க தெரிஞ்சவங்க தயவு செய்து மீட் பண்ணாதீங்க, தெரியாதவங்களை மீட் பண்ணுங்க. இங்க எங்களுக்கு தெரிந்து கத்தார், துபாய், சவுதி, குவைத், ஒமான், இது ஜிசிசியில சொல்றேன். நீங்கள் மதுரையில் வந்து மேரியட் ஹோட்டல், அம்பிகா ஹோட்டல், ராயல் ஹோட்டல், இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹோட்டலில் எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணி கொடுத்தேன். என் பேர் அயாஸ். சாரும் பார்க்குறாரு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜெகதீஷன் சார், அவரும் என்னுடைய கிளைண்ட்டு தான். அவருடைய ஹோட்டலுக்கு வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதாகரன், பெங்களூர். கம்பெனி பேர் ZBNF மார்ட். நாங்கள் வந்துட்டு யூனிசால்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட மேன்மை என்னன்னாக்கா மண் வளப்படுத்துதல். எந்த விதமான விவசாயம் இருந்தாலும் ஆர்கானிக்காக இருக்கட்டும், கெமிக்கலாக இருக்கட்டும், நேச்சுரலாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மண் வளம் இருந்தால் தான் அதுக்கு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் கொடுக்கக்கூடிய யூனிசால்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி சப்ளை பண்ணியிருக்கோம். ஃப்ரான்ச்சைஸிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தேவைப்படுவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7975231319. நன்றி. நன்றி ஐயா. பெங்களூருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இப்ப மிக வேகமா வளர்ந்துட்டு வந்து பெங்களூர் சாப்டர் தான். பெங்களூர்ல நிறைய ரைஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நன்றியா. அடுத்தபடியாக தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க. என் பெயர் வந்து ஜேசுராஜா. நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் நம்முடைய பயண தேவைகளில் இருக்கிற கூட ஒரு எப்பவுமே உள்ள பொருளை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், உற்பத்தி பண்ணுறேன். அதாவது பேக், ஆல் டைப் ஆஃப் பேக். அதாவது நம்மளுடைய பயணத்துக்கு தேவையான எல்லா வகையான பேக்குகளையும் நான் சொந்தமாக தயாரிக்கிறேன். என்னுடைய பிராண்ட் நேம் பேர் வந்து ஆரஞ்சு பேக். என்னுடைய பிராண்ட் வந்து ஆரஞ்சு. நம்மளுடைய நண்பர்கள் சார்ந்த குடும்ப தேவைகளுக்கான அனைத்து காம்ப்ளிமெண்ட்ரி பேக் எல்லாமே நான் உற்பத்தி பண்ணுறேன். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் என்னால் அனுப்புற முடியும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். எல்லா டைப் ஆஃப் பேக்கும் நீங்கள் என்ன குவாலிட்டியில் கேட்டாலும் என்ன தரத்தில் கேட்டாலும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். சொந்தமாக தயாரிக்கிறேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 7695975575. தேங்க்யூ. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தங்கப்பாண்டி குமார். தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். கம்பெனி பேர் ஹேமா ஏஜென்சிஸ். டிம்பர் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கவங்க யாராவது மரங்கள் சப்ளை பண்ண முடியும்னா எனக்கு பண்ணலாம். அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணுறோம். அரிசி, பருப்பு இதெல்லாம் பண்ணுறோம். எந்த நாட்டுக்குனாலும் அரிசி, பருப்பு, உணவு, பலசரக்குகள் தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் அதை அனுப்பிச்சி கொடுப்பேன். எதுவுமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தொடர்பு எண் 98 4